வணக்கம். இன்றைக்கி ஜானோஸ் கிச்சனில் பலாக்கொட்டையில் கோலா உருண்டை செய்யலாம். நான் அதுக்காக 15 பலாக்கொட்டை எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி தண்ணியில் போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும். இப்போது நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதோட தோலெல்லாம் உரிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 லவங்கம் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பெருஞ்சீரகமும் சேர்த்துருக்கேன். ஒரு 10-12 மிளகு சேர்த்துருக்கேன். கொஞ்சோண்டு சீரகமும் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து இதை ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிறேன். அரைச்சாச்சு. இப்போ இதை பவுலுக்கு மாற்றிட்டு இது கூட 2 சிட்டிக்கை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் போட்டிருக்கேன். பச்சை மிளகாய், ஒரே ஒரு பச்சை மிளகாவை பொடி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக நறுக்கி அதில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, பொரித்து எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடாயில் எண்ணெய் காஞ்சதும் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒன்றா போட்டு இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். இது பொட்டுக்கடலை மாவுன்றதுனால சீக்கிரம் கருகிடும். அதனால் ஃப்ளேமை வந்து நம்ம லோ டு மீடியம்லேயே வச்சுக்கிட்டு நிதானமாக பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக செவந்து வந்த பிறகு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ஒரு டேஸ்டான பலாக்கொட்டை கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், இல்லை சாப்பாட்டுக்கும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.